2026ஆம் ஆண்டு புதிய சிருஷ்டியின் 12 உதவிகரமான அர்ப்பணிப்பு உறுதிமொழிகள். நாட்கள் பொல்லாதவைகளாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு 12 அர்ப்பணிப்பு உறுதிமொழிகள் சகோதரர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரே நாளில் இது என்ன பண்ணிட முடியாதுன்னா நம்ம செயல்படுத்த முடியாது. ஸோ அதனால் ஒரு வருடத்துக்கு நமக்கு எத்தனை மாதங்கள் இருக்குங்க? 12 மாதங்கள். அதனால் 12 உறுதிமொழிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம உடனே செய்யணும்னு இல்லை, மாதத்துக்கு 1 கடைப்பிடிச்சா கூட நான் என்ன பண்ணிடலான்னா இந்த 12 உறுதிமொழிகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வாசிக்கிறேன், சகோதர சகோதரர்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். 1வது உறுதிமொழி: ஒவ்வொருவரும் தம்முடைய சொந்த காரியங்களில் கவனம் செலுத்த உறுதியாக தீர்மானிக்கட்டும். பிறருடைய விவகாரங்களில் தலையிடாமல் கர்த்தருக்கு முன் தனிப்பட்ட பொறுப்புணர்வோடு நடக்கட்டும். செகண்ட் ஒன்: பிறருடைய குறைகளையும் பலவீனங்களையும் கையாளும் போது மிகுந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய குறைகளை விட அவர்களுடைய குறைவுகளுக்கு அதிகமான இரக்கமும் சகிப்புத்தன்மையும் காண்பிப்பது புதிய சிருஷ்டியின் அடையாளமாகும். தேர்ட் ஒன்: எளிதில் மனம் புண்படுபவர்களாகவோ சீண்டப்படுபவர்களாகவோ இருக்காமல் சாந்தமும் அடக்கமும் கொண்ட ஆவியை காத்து கொள்ள வேண்டும். ஃபோர்த் ஒன்: நீங்கள் பழி சொல்லப்பட்டிருந்தால் உண்மையை நிலைநிறுத்துவதற்காக பொதுவாக தனிப்பட்ட முறையிலோ விளக்கம் அளிக்கலாம். ஆனால் அதை அதிகமாக செய்வதை தவிர்க்க வேண்டும். ஃபிஃப்த் ஒன்: தீமை பேசுதல், பின்னால் பேசுதல், பழி சொல்லுதல் ஆகியவை உண்மையாக இருந்தாலும் அன்பின் ஆவிக்கு முற்றிலுமாக முரணானவை. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு அவை கடுமையாக தடை செய்யப்பட்டவை. சிக்ஸ்த் ஒன்: பெருமை என்பது ஆவிக்குரிய ஜீவனுக்கு மிக பெரும் ஆபத்தான நோயாக இருப்பதால் அதை உயிர்கொல்லி வியாதியைப் போலவே எச்சரிக்கையுடன் தவிர்க்க வேண்டும். செவன்த் ஒன்: பரிசுத்தமாயிருங்கள், தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சியை பேணுங்கள். எய்த் ஒன்: வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட கட்டளைகளை மதித்து அவற்றின்படி நடப்பதோடு தெய்வீக சட்டத்தின் அடிப்படையில் உள்ள உயர்ந்த கொள்கைகளை ஆழமாக புரிந்து கொண்டு அவற்றுடன் நம் இருதயங்களை இணைப்போம். நைன்த் ஒன்: கிறிஸ்துவின் ஆவி அல்லது மனநிலைக்கு முரணான, அன்புக்கு முரணான, சர்ச்சைக்குரிய மற்றும் குறை கண்டுபிடிக்கும் மனநிலையை தவிர்க்கவும். 10th ஒன்: உங்கள் மனசாட்சியை மட்டும் நம்பாதிருங்கள். அது போதுமான வழிகாட்டியாக இருந்தால் வேதாகமத்தின் தேவையே இருக்காது. 11th ஒன்: தீமை, பொறாமை, பகைமை, சண்டை, வெறுப்பு ஆகியவற்றோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடைய எல்லா எண்ணங்கள், உணர்ச்சிகள், மனநிலைகள் ஆகியவற்றை எச்சரிக்கையுடன் தவிருங்கள். அவைகளுக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு கணம் கூட இடம் கொடுக்காதீர்கள். ஏனெனில் அவை உங்களுக்கு ஆவிக்குரிய சேதத்தை விளைவிப்பதோடு பிறருக்கும் தீங்காகும். 12th ஒன்: நீதிக்காகவும் சத்தியத்துக்காகவும் மட்டுமே தைரியமாக நில்லுங்கள். உங்களுக்குரியவராக பாவத்தை பற்றியும் கர்த்தரை மனவேதனைப்படுத்துவதை பற்றியும் மகத்தான பலனை, உரிய அழைப்பின் பரிசை இழந்து விடுவோமோ என்ற பயபக்தியையும் பேணுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உறுதிமொழிகளை நாம் இந்த வருடம் முழுவதும் கடைபிடித்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் நல்லபடியாக நடந்து கொள்ள தேவன் தாமே நாம் எவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ.